அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை தினத்தன்று முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு முருகனுக்கு இந்த சட்கோண தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்க. முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை தினத்தன்று முருகனுடைய வழிபாடு நமக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது நம்ம எதற்கெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, சொந்த வீட்டிற்காக சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிறவங்க, ஒரு இடம் அமையணும் அப்படிங்கிறவங்க, சொத்து பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறவங்கலாம் செவ்வாய்க்கிழமை தினத்தன்று முருகனை வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் எந்த ஒரு நான்வெஜ் சாப்பிடாம முருகனை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதாவது நான் சொல்கிறது செவ்வாய் தோறும் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, முருகனுக்கு உகந்தது செவ்வாய்க்கிழமை தான். அந்த செவ்வாய்க்கிழமை நம்ம வாரம் வருது பார்த்தீங்களா? அந்த செவ்வாய் தோறும் பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை முருகனுக்காகவே நீங்கள் வழிபாடு செய்கிற பழக்கம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வாகனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அனைத்துமே தீரும். ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதுன்னா தீரும். அதே போல் வாகனம் வாங்குகிற யோகமும் கிடைக்கும், வீடு வாங்குகிற யோகம் கிடைக்கும், தடங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். செவ்வாய்க்கிழமை தினத்தன்று நம்ம எக்கு கூட சாப்பிடக்கூடாது. நிறைய பேர் முட்டை சாப்பிடலாமாலாம் நிறைய கேட்பீங்க. அதனால் நான் சொல்கிறேன், எந்த ஒரு பொருளுமே நம்ம சாப்பிடக்கூடாது. அதாவது அசைவ சம்மந்தப்பட்ட பொருள் எந்த பொருளுமே நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம செவ்வாய்க்கிழமைனாலே முருகனுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சிறப்பாக அவருக்கு பூஜை செய்கிறோம் அப்படின்னாலே நமக்கு பல பிரச்சனைகள் தீரும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லை இருப்பவர்கள், நகை அடமானத்தில் இருப்பவர்கள்லாம் வழிபாடு செய்யும்போது மென்மேலும் உயர்வு கொடுக்கும். முழு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்து பாருங்கள். வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நல்ல மாற்றம் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னாலே செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை இந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும். அதாவது காலை செவ்வாய் ஹோரையில் 6 to 7 அல்லது மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே. ஏன்னா 8 to 9 இரவு 8 to 9 செவ்வாய் ஹோரே இருக்கும். இந்த சொந்த வீட்டிற்கு ஸ்பெஷலாக பூஜை செய்பவர்கள்லாம் சொந்த வீட்டிற்காக அந்த யோகம் அமைவதற்கு அந்த செவ்வாய் ஹோரையில் பண்ணும்போது இன்னமும் சிறப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டும். இப்போ சட்கோண தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சட்கோண கோலம் போட்டு 6 தீபம்லாம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்கும். நீங்கள் 6 தீபம் ஏற்றாட்டால் கூட நீங்கள் சட்கோண கோலம் போட்டுட்டு நடுவில் மட்டும் ஒரே ஒரு அகல் விளக்கு வைக்கணும். அதாவது அந்த ஸ்டாருக்குள்ளே மட்டும் நீங்கள் ஒரே ஒரு அகல் விளக்கு நெய் தீபமாக ஏற்றி வைத்து அந்த சரவணா அப்படி சாராவானா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு எழுத்து எழுதுவோம் பார்த்தீங்களா, அதில் ஃபுல்லாக நீங்கள் செவ்வரளி பூக்கள் வைக்கணும். அதாவது சாக்கு மேலே செவ்வரளி பூக்கள், ராக்கு மேலே செவ்வரளி பூக்கள், சுற்றி செவ்வரளி பூக்களாக நம்ம அந்த எழுத்தை சுற்றி நீங்கள் அலங்காரம் செய்துட்டு, பூக்களால் அலங்காரம் செய்துட்டு நடுவில் ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்துட்டு பால், தேன் அல்லது சர்க்கரை பொங்கல் அல்லது உங்களால் என்ன முடியுதோ கல்கண்டு கூட நம்ம வைக்கலாம். நீங்கள் நைவேத்தியம் வைத்துட்டு வெற்றிலை பாக்கு வைத்து வழிபாடு செய்யும்போது நினைத்த காரியம் நினைத்தபடியே நமக்கு நடக்கும். நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்கும். 100% நடக்கும். நம்பிக்கையோடு இருக்கணும். நம்ம முருகனை நம்ம நம்பினாலே முருகன் நமக்கு எல்லாமே செய்து கொடுப்பார். பொறுத்திருந்து பாருங்கள், வாழ்க்கை நிச்சயமாக மாறும். முருகர் எது செய்தாலும் நமக்கு நல்லதுக்கு தான் செய்வார். இப்போ ஒரு சில நேரம் வேண்டுதல் கொஞ்சம் லேட்டாக ஆகுது அப்படின்னாலும் முருகன் நம்ம நன்மைக்காக தான் அவர் லேட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு எப்போ இருக்கிறீங்களோ அப்போ அது முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். சட்கோண தீபம் தான் முருகனுக்கு உகந்த தீபம். நீங்கள் நடுவில் ஒரு அகல் விளக்கம் வைக்கலாம், 6 அகல் விளக்கம் வைக்கலாம். 1 வச்சா போதும். இந்த தீபத்திற்கு நீங்கள் 1 வைத்து 6 எழுத்துக்கு பக்கத்தில் செவ்வரளி பூக்கள் தான் நீங்கள் வைக்கணும். வைத்து வழிபாடு செய்து பாருங்கள், வாழ்க்கை நிச்சயமாக மாறும். எப்படிப்பட்ட வேண்டுதல் இருந்தாலும் அது நிறைவேறும். இப்போ நடுவில் வெறுமன அகல் விளக்கு வைக்கலாமான்னு நீங்கள் கேட்பீங்க. அதாவது நம்ம தாம்பல தட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, அதில் சட்கோண கோலம் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் அடியில் எதுவும் வைக்க வேண்டாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வெற்றிலையோ அல்லது செம்பருத்திலையோ அல்லது வாழை இலையில சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம். இலை மேலே நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன தட்டு, நம்ம தாம்பலத்தட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, சின்னதாக வச்சுருப்போம் இல்லையா அந்த கல்கண்டு வைக்கிறதுக்காக, அதில் வச்சு கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாம்பலத்தட்டுலேயும் கோலத்தை போட்டு கோலம் போட்டு நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தரையில் கோலம் மாதிரி போட்டு நீங்கள் கூட ரெடி பண்ணி இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு இடம் எப்படி சௌகரியமாக இருக்கோ அதற்கு ஏற்றப்போல் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நல்ல செல்ஃபே பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக நமக்கு நல்லா இடம் அதிகமாக இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க பூஜை அறை. ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்காது. அப்படியே போல் உங்களுக்கு ஏற்றது போல் நீங்கள் பூஜை செய்துக்கோங்க. எப்போதுமே நம்ம ஒரு பூஜையை நம்ம செய்கிறோம் அப்படின்னா
கொஞ்ச நேரம் வந்து பூஜையில் உட்காந்து ஒரு 10 நிமிடம் ஒரு 5 நிமிடமாவது உட்காந்து ஓம் சரவணபவாய நமக அந்த நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. அதாவது அந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. ரொம்ப நல்லது. நம்ம எந்த அளவுக்கு சரவணபவாய நமக நம்ம உச்சரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சகலமும் நமக்கு கிடைக்கும். அவரை வர வைப்பதற்கு முருகனை வர வைப்பதற்கு இந்த மந்திரங்கள் தான் நமக்கு வந்து நல்ல பலன் கொடுக்கும். அவரை நம்ம வீட்டில் இருக்க வைக்கணும். வர வைப்பதை விட இருக்க வைக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து எல்லா கடவுளுமே இல்லத்திற்கு வருவாங்க. மாலை 6 மணி ஆச்சுனாலே எல்லா தெய்வமும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நிலைத்து இருக்க வைக்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டிலே அவங்களை இருக்க வைக்கணும். அந்த சக்தியை வந்து நம்ம இருக்க வைக்கணும். அப்படி இருக்க வைக்கணும் அப்படின்னா அவங்களுடைய நாமங்கள் நம்ம வீட்டில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது நம்மளால் சொல்ல முடியல அப்படின்னா கூட டிவியில் நம்ம பாடல்களை போட்டு விடலாம், யூடியூப்பில் போட்டு விடலாம். 108 போற்றிகள் வந்து நம்ம போட்டு விடலாம். நிறைய பாடல்கள் இருக்கின்றது. நம்ம 108 போற்றிகள் சொல்லலாம். அர்ச்சனை பண்ணால் ரொம்ப நல்லது. செவரளிப்புக்களை வச்சு 108 போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணால் நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். புக்கை பார்த்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட போதும். இப்போ சஷ்டி கவசம்லாம் நீங்கள் படிக்கிறீங்க பாடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சத்தமாக பாடணும். அதாவது நம்ம மற்றவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளேயே நல்லா அந்த சத்தம் எல்லா இடத்துல கேட்குற மாதிரி. இப்போ நம்ம பூஜையில் மட்டும் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, படிக்கிறோன்னா நம்ம கிச்சனில் இருக்கிறவங்களுக்கும் கேட்கணும், ஹாலில் இருக்கிறவங்களுக்கும் கேட்கணும். அந்தளவுக்கு சத்தமாக பாடணும். அதாவது அந்த வைப்ரேஷன் ஃபுல்லாக நம்ம வீடு முழுவதும் இருக்கணும் நம்ம பாடுறோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு கந்தசஷ்டி கவசம் ராகமாக பாடி எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து முருகர் வந்து நன்மைகளை கொடுப்பார். வாழ்க்கையில் வெற்றியும் கொடுப்பார், சந்தோஷத்தையும் கொடுப்பார். இப்போ எதுவுமே என்னால் சொல்ல முடியல, எதுவுமே என்னால் படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிறது சொன்னாலே போதும். முருகனுக்கு இதுதான் மிக மிக பிடிக்கும். நம்ம எந்த அளவுக்கு சரவணபவாய சொல்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. அந்த அரோகரா கோஷம் இருக்கிற இடத்துல முருகர் இருப்பார். அதனால் அந்த கோஷத்தை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம வீட்டில் தானே நம்ம சாமி கும்பிட்றோம், நம்மனா கோயிலில் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க. வீட்டிலே முருகர் இருப்பார், கோவில்லையும் இருப்பார் இல்லையா. நம்ம வீட்டில் நம்ம முருகரை நம்ம வீட்டு முருகனை வந்து கொஞ்சம் உற்சாகப்படுத்துவதற்காக நம்ம இந்த மாதிரி அரோகரா சொல்வது ரொம்ப நல்லது. அதனால் வந்து முடிந்த அளவுக்கு முருகரை வந்து ஒரு 5 நிமிடம் வழிபாடு செஞ்சாலும் ஒரு பயபக்தியுடன் ஒரு அன்போடு நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். முருகருடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். நம்மளுடைய வேண்டுதலும் நமக்கு நிறைவேறும். எப்போதுமே செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சஷ்டி 2 வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து கிருத்திகை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வளர்பிறை சஷ்டிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்காக நிறைய பேர் வழிபாடு செய்வாங்க. ஆனால் அந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா அனைத்திற்குமே உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை தான். இப்போ ஒரு மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், இல்லை மற்ற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது வீடு கட்டுறதுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி வாகனத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டு ஏதாவது ஒன்று வந்து மனிதர்கள் வந்து ஒவ்வொன்றும் சந்தித்து கொண்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அனைத்துக்குமே தீர்வு வந்து செவ்வாய்க்கிழமை வழிபாடு தான். நீங்கள் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து வழிபாடு செஞ்சாலே போதும். எல்லா நாளுமே வழிபாடு செஞ்ச பலனும் உங்களுக்கு வந்து முருகர் வந்து கொடுத்துருவாரு. வேண்டிய வரங்களும் உங்களுக்கு என்ன நடந்தால் அது உங்களுக்கு ஆனந்தம், எது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது முருகருக்கு தெரியும். அவரே உங்களுக்கு சிறப்பாக வழிநடத்தி செல்வார். உங்களை கைப்பிடிச்சு அவர் கூட்டிகிட்டு போவார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முருகர் நமக்கு துணையாக இருப்பார். உணர்ந்தவங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் முருகர் நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருப்பார் அப்படின்ட்டு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.